ஒரு காலத்தில் தௌமிய முனிவர் என்ற குருவின் ஆசிரமத்தில் அருணி என்ற சிறிய மாணவன் கல்வி கற்றுக் கொண்டிருந்தான். அருணி தனது இறைமையான பணிவுக்கும் நேர்த்திக்குப் பெயர் பெற்றவன். ஒரு நாள் மழைக்காலத்தில் ஆசிரமத்துக்கு அருகிலிருந்த பசுமை நிலங்கள் கடுமையான மழையால் வெள்ளத்தில் மூழ்கின. வெள்ள நீர் கரைகளை உடைத்து பயிர்களை அழிக்கத் தொடங்கியது. தௌமிய முனிவர் அருணியை அழைத்து, வெள்ள நீரை நிறுத்து, பயிர்களைக் காப்பாற்று என்று கூறினார். அருணி உடனே அந்த நிலத்திற்கு ஓடி சென்றான். பல வழிகளை முயன்றும் உடைந்த கரையை சரிசெய்ய முடியவில்லை. கடைசியில் வெள்ளத்தைத் தடுக்க தன் உடலை பயன்படுத்தி உடைந்த இடத்தில் படுத்தான். மணிநேரங்கள் ஓடின, ஆனால் அருணி திரும்பி வரவில்லை. கவலைப்பட்ட தௌமிய முனிவரும் மற்ற மாணவர்களும் அருணியைத் தேடி சென்றார்கள். அவர் பசுமை நிலத்தில் மண்ணில் படுத்துக்கொண்டு முழுவதும் ஈரமாகவும் குளிர்ச்சியுடனும் இருந்ததைப் பார்த்தார்கள். தௌமிய முனிவரைப் பார்த்த அருணி எழுந்து கூறினான், குருவே, நான் உடைந்த கரையை சரிசெய்ய முடியவில்லை. எனவே என் உடலை பயன்படுத்தி வெள்ளத்தைக் காப்பாற்றினேன். தாமதத்துக்கு மன்னிக்கவும். அருணியின் பணிவையும் தியாகத்தையும் பார்த்த தௌமிய முனிவருக்கு கண்களில் நீர் வந்துவிட்டது. அவர் அருணியை ஆசீர்வதித்தார். உன் தியாகத்திற்கும் உழைப்பிற்கும் உலகம் நினைவுகூரும். உன் அறிவு சூரியனைப் போல பிரகாசமாக இருக்கும். உண்மையான மாணவனின் உதாரணமாக நீ நிலைத்திருப்பாய். அருணி பின்னர் வேத சாஸ்திரங்களில் மிகச்சிறந்த ஞானியாக திகழ்ந்தார். இந்த கதை தியாகம், பணிவு மற்றும் கடமைக்கு மதிப்பளிக்கும் நெறிகளை எடுத்துரைக்கிறது.